ஹலோ மக்களே, நம்ம வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. அரசியல் களத்தில் ஆட்சிகள் மாறும்போது காட்சிகளும் மாறும், கைதுகளும் மாறும். ஸோ அப்படிப்பட்ட சில அரங்கேற்றங்கள் தான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. யாரெல்லாம் என்னெல்லாம் பேசினாங்க, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ ஆப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல 40 இடங்களில் டிவிஏசிலாம் போயிட்டு ரைடு விடுதுன்னா வேறு லெவலில் சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. கைது நடவடிக்கை நடந்துச்சுன்னா போன காலகட்டத்தில் என்ன மீன்ஸ் அந்த போலீஸ்காரங்க போய் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றதையும் ஒருத்தர் வந்து தன்னோட வாயிலே சொல்கிறாப்புல. ஏன் இன்னைக்கு வந்து ஒருத்தர் கைது பண்ணப்பட்டிருக்காரு, சில பேர் அப்ஸ்காண்ட் ஆகி போயிருக்காங்க, அதை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் ஒரு டிசிஷன் ஒன்று எடுத்துருங்க. உங்கள் ஏரியாக்களில் ஏதாவது ஒரு சமூக பிரச்சனைகள் இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்புங்க. அந்த ஒரு விஷயத்தை என்னோடய வீடியோவில் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது இனிமேல் தொடரும். உங்கள் ஏரியாவில் அது என்ன பிரச்சனை அப்படின்றத நீங்கள் எனக்கு டீட்டெயிலாக அனுப்புனீங்க அப்படின்னா அதை என்னுடைய வீடியோவில் ஒரு பார்ட்டாக இனிமேல் வந்து ஷேர் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் நம்ம தெரியப்படுத்துவோம். அதாவது நம்ம தலைவருக்கு வந்து தெரியப்படுத்துவோம் அப்படின்றத என் சேனல் மூலிமா இனி பண்ணலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தலைவர் சிஎம் ஆனதுலேருந்து அவருடைய ஆட்சியில் அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, கரண்ட் இல்லை, அந்த இடத்துல கொலை, இந்த இடத்துல கற்பழிப்புன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு தான் எல்லாரும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாமல் இஷ்டத்துக்கு பேசுறது. அப்படி பேச போய் தான் இன்றைக்கி வந்து ஒரு ஆள் வந்து மாட்டிகிட்டு இருக்காப்புல. அவரை வந்து அவர் இடத்துல வச்சு தூக்கியிருக்காங்க. அவர் தான் நம்ம தாய்மாமன் சீர் கொண்டு போன அனிதா ராதாகிருஷ்ணன். தாய்மாமன் சீர் யார் கொண்டு போனார்? அந்த கட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ணும் சீமான் அவர்களுடைய வீட்டுக்கு தாய்மாமன் சீர் கொண்டு போனாப்புல நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படின்றவர். அவர் கொண்டு போன நேரமாக என்னன்னு தெரியல, இன்றைக்கி தூக்கி குண்டு கட்டா தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க. சரி, அப்படி என்ன அந்த ஆள் பேசியிருக்காரு அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். லாட்டரி சீட்டு கல்லா லாட்டரி சீட்டு விற்கிறவனும் கஞ்சா விற்கிறவனும் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக உன் கட்சியில வந்திருக்கான யோக்கியமா பேசுறியா? பெண்களெல்லாம் பாதுகாக்க போறேன்னு சொல்றிய, முதல்ல உன்னுடைய மனைவிக்கு நீ பதில் சொல்லு, உன்னுடைய மகனுக்கு பதில் சொல். நீ அமைச்சராக முதலமைச்சராக பதவியிட்டிய, உன்னுடைய மனைவி வந்தாளா இல்ல உன்னுடைய மகன் வந்தாளா? இப்பேற்பட்டவன் தமிழகத்துடைய முதலமைச்சராக வந்திருக்கின்றார் என்று சொன்னால் தமிழகம் கெட்டுவிட்டது, அழிந்து விட்டது என்று நான் சொல்ல வேண்டும். திமுகவோட அரசியலே இப்படிதான் இருக்கும். அதாவது அடுத்த கட்சியை அநாகரிகமாக விமர்சிக்கிறது, அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது. இப்போ எனக்கு ஒரு ஆள் ஞாபகத்துக்கு ஒருத்தன் வரான். யார் தெரியுமா? அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தன் தானே. அவன் என்ன நினச்சிட்டு இருப்பான், அனிதா ராதாகிருஷ்ணனுக்கே இந்த நிலமெல்லாம் நம்மளாம் என்ன பாடுபடுத்த போகிறாங்களோ. எனக்கு தெரிஞ்ச அந்த ஆள் சிஎம் ஆனதுக்கு பிறகு பேசலன்னு நினைக்கிறேன். சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் நிறையா பேசியிருக்கான். ஆனால் இவர் வந்து இப்போ சிஎம் பேசிட்டார் அப்படின்றதுக்காக தான் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து கைது நடவடிக்கை எடுத்திருக்கே ஒழிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை விமர்சித்தது இல்லை. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா இல்லையா? முன்னாடி வந்து கட்சி நபர்களை விமர்சித்தாவே வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. இவர் தமிழ்நாட்டுடைய சிஎம் விஜய் அவர்கள். ஸோ தமிழ்நாட்டுடைய சிஎம்மை ஒரு எம்எல்ஏவோ இல்லை மினிஸ்டரோ இப்படி விமர்சிக்கிறது மிக 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 பெரிய ஒரு தவறு. அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது, அதனால இந்த ஆக்ஷன் எடுக்கப்பட்டது. ஆனால் இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் பார்த்தா நமக்கு டென்ஷன் ஆகும்ல, நிறைய பேர் பிபி சர்ன்னு ஏறும். அதனால் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 5 ப்ராடக்டை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். உங்களுக்கு போய் அந்த ப்ராடக்டை பாருங்கள். பிடிச்சிச்சின்னா எந்த ப்ராடக்ட் பிடிக்குதோ வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா ப்ரைஸ் எல்லாம் அஃபோர்டபுளாகவும் இருக்கணும்ல, அதுக்காக அந்த ப்ராடக்ட் லிஸ்டிங் அங்கே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், மறந்துடாதீங்க. அதையும் செஞ்சுக்கிங்க. சரி, இப்போ இந்த ஆள் அரெஸ்ட் பண்ணுற இடத்துல என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன மாதிரி அழிச்சாட்டியம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலி இவர் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இவர் நினச்சிட்டு இருந்தார், நமக்கு வந்து ஜாமீன் கிடைச்சிரும், நம்ம அதை வச்சுக்கிட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்திருக்காரு. ஆனால் அதை செய்யலை, அந்த தவறை செய்யலை. ஏன்னா இப்படி தான் இப்போ செந்தில் பாலாஜியும் சரி அவங்க தம்பியும் சரி 2 பேருமே அப்ஸ்காண்டடு. அவங்க 2 பேருக்கு ஜாமீன் கிடைச்சனால 2 பேரும் அப்ஸ்காண்டடு. ஸோ அவங்களுடைய குற்றம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி தான் இந்த எம்எல்ஏவை விலை கொடுத்து வாங்குற 35 கோடி ரூபா கொடுத்து வாங்குற அந்த ஒரு விஷயத்தில் லாக் ஆகிருக்காப்புல. ஆனால் என்னன்னு தெரிய மாட்டேங்குது, இந்த செந்தில் பாலாஜியும் தம்பி மட்டும் ஆள் கரெக்டாக எஸ்கேப் ஆயிடுறாங்கப்பா.
ஆனால் சட்டசபையில் மட்டும் வந்து மனுஷன் உட்காந்துறான் எப்படி நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணும்போது, யார் அனிதா கிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணும்போது, இவர் லாயர் வந்தால் தான் நான் வருவேன், அது வந்தால் தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், கொஞ்சம் சுதாரிப்பாக இல்லாமல் விட்டுட்டார். ஏன்னா அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு மெமதையில் இருந்துட்டாங்க. இப்போ நீங்கள் இதே இப்படியே நீங்கள் இப்படி ஏவா வேலுவா அவர் பாருங்களேன், உஷாரா உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போய் படுத்துட்டாப்புல. ஏன்னா அவருக்கு தெரியும் நல்லா, கண்டிப்பாக வந்து ஏன்னா அதில் லம்பாக 40 லட்ச ரூபா மாட்டியிருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்மளை வந்து ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க தெரியும். அதனால் கண்டிப்பாக போயிட்டு ஜாலியாக போயிட்டு ஆஜராக சொன்னதுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டார். ஸோ இவர் கொஞ்சம் ஆள் அசால்ட்டாக இருந்திருக்காரு. சரி பார்த்துக்கலாம் என்ன அப்படின்ற மாதிரி. இனி பார்க்கறது மட்டும்தான் உங்களால் முடியும். திமுக கொத்தூஸ் பார்க்கறது மட்டும்தான் உங்களால் முடியும். எவ்வளோ வேலைகள் இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் எப்பவுமே இந்த மாதிரி அவதூறு வழக்குகளை கைது பண்ணுறதே கிடையாது. ஜெயலலிதா பீரியடில் என் மேலே 16 கேஸு, தலைவர் தளபதி மீது 40 கேஸு, எடப்பாடி பீரியட்லையும் கேஸ் போட்டாங்க. ஆனால் எந்த ஆட்சியிலும் அவதூறு வழக்குகளை கைது செய்வது வழக்கமே கிடையாது. அந்த ஆர்எஸ் பாரதி பேசுனது கேட்டிருப்பீங்களா? நான் சொன்ன பாயிண்ட் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சிகள் மாறும்போது காட்சிகளும் மாறும், கைதுகளும் மாறும், சம்பவங்கள் மாறினாலும் பெருசாக யாரும் எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இவர் மேலே 20 கேஸு, அவர் மேலே 40 கேஸு, மற்றவங்க மேலே 50 கேஸு. ஆனால் இவ்வளோ கேஸ் இருந்து எப்படியா நீங்கள் வெளில சுற்றுறீங்க, எப்படி ஒரு அரசியல் தலைவராக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அதுதான் நம்ம இந்தியன்லாம் என்னத்தை சொல்லி தொலைகிறது. குற்றம் செஞ்சுட்டு அதை வந்து பெருமையாக வேற பேசிக்கிட்டு அதை வந்து எப்படி சொல்கிறது, நாங்கள் அரசியலில் வந்து அதை தான் வந்து இவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னா, நம்மலாம் வந்து டிகிரி வாங்குறோம், கஷ்டப்பட்டு படித்து டிகிரி வாங்குறோம்ல, இவங்களுக்கு என்ன டிகிரி அப்படின்னா, இந்த என் மேலே இத்தனை கேஸ் இருக்குது தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய கெத்து தெரியுமா அப்படின்னு. ரவுடிங்களுக்கும் இவங்களுக்கும் அப்போ என்ன வித்தியாசன்ற ஒரு கேள்வி வந்துடுதுல்ல. யார் அதிக லெவலில் கிரைம் ரேட் வச்சு அதிக லெவலில் குற்றம் செஞ்சு போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் இருக்கோ அவங்க மிகப்பெரிய ரவுடி. அப்போ இங்கே என் மேலே 20 கேஸு 30 கேஸு 40 கேஸுன்னு ஒரு மினிஸ்டரோ ஒரு எம்எல்ஏவோ சொல்கிறான் அப்படின்னா அப்போ அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு தானே. எந்த ஒரு குற்றமே இல்லாத ஒருத்தன் தானே நீ வந்து அரசியலில் நிற்க முடியும், அப்போ தானே நீ வந்து மக்களுக்கு நல்லது செய்வ. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை வருஷம் 50 வருஷம் என்ன பண்ணி வச்சுருக்கோம், குற்றம் செஞ்சவங்களே திருப்பி அந்த நாற்காலியில் கொண்டு போய் உட்கார வச்சுருக்கோம். அதனால தான் இவங்களுக்கு அந்த கெத்து. நம்மளை வந்து யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, சும்மா மிரட்டுவாங்க, கேஸ் போடுவாங்க, யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அப்படியே அரெஸ்ட் பண்ணாலும் ஜாமீன் கிடைச்சிடும் அப்படின்ற அந்த மமதை. இதெல்லாம் இல்லாமல் பண்ணுற மாதிரி ஒரு சட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் வரணும். அப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி குற்றங்கள்லாம் குறையும். ஏன்னா இங்கே அதிக லெவலில் குற்றங்கள் செய்கிறதே அரசியல்வாதிங்க தான். அந்த அரசியல்வாதிங்க தைரியமாக செய்கிறாங்க, ஏன்னா அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது. இந்த ஆட்சியில்னா அந்த ஆட்சி, அவங்க வந்தால் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற இந்த ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கிறனால தான் அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்களாக இருக்கட்டும், இல்லை செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே பயப்படாமல் தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா சட்டத்தில் இருக்க ஓட்டையை வச்சு வெளில வந்துடலாம். கேஸ் தானே போட்டுக்க, வாய்தா தானே வாங்கிக்க, எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வாட்டுக்கு வெளியில் சுற்றுவேன், நான் எம்எல்ஏவாக இருப்பேன், நான் மினிஸ்டராக இருப்பேன், என்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, ஜாலியாக சுற்றின்னு இருப்பேன் வச்சுக்க அப்படின்ற இந்த விஷயத்தில் இந்தியா வந்து சட்டத்திட்டங்களை எனக்கு தெரிஞ்சு மாற்றணும், மொத்தமாகவே மாற்றணும். நம்ம இன்னமும் அந்த அம்பேத்கர் அவர் எழுதின அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்ல, அதில் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு சட்டத்தில் வேறு மாதிரி கொண்டு வரணும். இவங்களாம் வந்து அரசியல் களத்திலே போட்டி போடுறதுக்கு தகுதியே இல்லாதவங்க அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வரணும். ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, 2 வருஷத்துக்கு போட முடியாது, மேஜர் குற்றங்கள் வந்து நிரூபிக்கட்டால் அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நீ அரசியல் களத்துக்கே நீங்கள் எப்பயுமே லாய்க்கில்லை அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை போடணும். அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு பயம் இருக்கும். அதெல்லாம் நடக்குமா நமக்கு தெரியல. இனியோ கைது நடவடிக்கை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடக்கிறது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். இந்த மாதிரி ஆட்களை வந்து கைது செய்து உள்ளே போடணும். அப்போ தான் வந்து இந்த அவதூறுகள் குறையும். அதே மாதிரி ஊழல் செஞ்சவங்களையும் கைது பண்ணி உள்ளே போட்டால் தான் இனி ஊழல் அப்படின்ற விஷயம் செய்கிறதுக்கு மற்ற அரசு அதிகாரிகளுக்கோ எம்எல்ஏகளுக்கோ மினிஸ்டர்களுக்கோ வராமல் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லிக்கிறோம். Hi everyone, you can see a white foam behind me. It is not a snow or mist, it is a chemical foam. Take a look at the plants near the dam. How deadly it's looking. Think about the water quality and how it's going to impact the agriculture lands near the dam area. Kelavarapalli Dam is built to support irrigation for
almost 20 acres of agriculture land in and around Hosur. That is near Hosur and Shulagiri. This much of water pollution is mainly originated from Karnataka industries, that is Bangalore suburban and Bangalore rural areas and Chikbalapur region. ஸோ இப்போ இந்த டேம் அந்த பொண்ணு பேசின விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி நேற்று நம்ம குரூப்பில் வந்து ஒரு பையன் இதே மாதிரி வீடியோ ஒன்று போட்டு எனக்கு வந்துச்சு. பட் இந்த விஷயத்தை வந்து தமிழக அரசு வந்து கொஞ்சம் சீரியஸாக பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து போன ஆட்சியில் 50 வருஷமாக இப்படி தான் இருந்துச்சு. இப்போ 45 நாளில் வந்து தமிழக அரசு வந்து இதை செஞ்சிருமா அப்படின்னு நம்ம முட்டாத்தனமாக நான் கேள்வி கேட்டேன்னு வச்சிங்களேன், நான் முட்டு கொடுக்குறேன்னு அர்த்தம். ஒரு சில விஷயத்துக்கு டைம் எடுக்கும். அதை வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் பார்க்குறதுக்கு. பட் இதற்கு டைம் எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கழிவு வருது. ஆனால் அந்த கழிவு எங்கேருந்து வருதுன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எந்த ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வருதுன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த ஃபேக்ட்ரிஸ் அது யார் தான் வேணா இருக்கட்டும். அது திமுக காரனாக இருக்கட்டும், அதிமுக காரனாக இருக்கட்டும், பிஜேபி காரன் எவன் தான் வேணா இருக்கட்டும். அந்த கழிவை இந்த தண்ணீரை இவங்க கலக்கிறாங்க அப்படின்னா, அதை தடுத்து நிறுத்த வேண்டியது தமிழக அரசுடைய கடமை. இதை கண்டிப்பாக அங்கே இருக்க எம்எல்ஏவோ மினிஸ்டர்ஸோ இதெல்லாம் பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க. பட் ஏன் இவ்வளோ நாள் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்ற கேள்வியும் சந்தேகமும் எனக்கும் வருது. ஸோ அதனால் இந்த விஷயத்தில் முதல்வர் அவர்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் சீரியஸாக ஸ்டெப் எடுத்து இந்த தண்ணியில் இந்த கெமிக்கல்ஸ் கலக்காமல் பார்க்கணும், அதற்கான வேலையை செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு போய் தலைவர் காலில் சேருங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து அனுப்புங்க. நான் என்னோடய வீடியோவில் லாஸ்ட்டாக அதை வந்து ஆட் பண்ணி கொண்டு போய் சேர்ப்போம். See you in another video. Love you all. Take care. Bye-bye.